பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் இறை தந்தையின் பரிவிரக்கமும் தூய ஆவியானவரின் ஞானமும் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரே, எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிக்கின்றேன். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை பொழுதேற்றுங்கள். தந்தையே, நீர் உன் மகனை மாற்றிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் தருமையான சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து இன்றைய முதல் வாசகத்திலே திருத்துதர் பணியிலே புனித சின்னப்பர் எபேசு நகரில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு, முதியோர்கள் தங்களது திருச்சபை வழிநடத்துகின்றவர்களுக்கு தனது விசுவாசத்தை பகிர்ந்து கொண்டு தான் செய்து கொண்டிருக்கக்கூடிய பணி எது போன்ற பணி, கடவுளுக்காக நான் சாட்சியம் பகர்ந்தாலும் என் வாழ்க்கையில் மிஞ்சிருப்பது துன்ப, துயரம், வேதனை, சோதனை. ஆனால் இப்பதைத்தையும் கடவுளின் மகிமைக்காக இயேசு கிறிஸ்துவின் மாட்சிக்காக நான் இவ்வயத்தையும் ஏற்றுக்கொள்கின்றேன். ஒவ்வொரு கிறிஸ்துவனும் இது போன்ற மனநிலையை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும். இதுதான் விசுவாச பயணம், இதுதான் விசுவாச ஓட்டம். இதன் அடிப்படையிலே இன்றைய நற்செய்தி வாசகத்தை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து இதைதான் கூறுகின்றார். கடவுளின் சித்தத்தை நிறைவேற்ற நான் வானில் இறங்கி வந்தேன். என் வாழ்க்கையை நான் வாழ்ந்து காட்டிருக்கின்றேன். நானும் விசுவாச ஓட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றேன். அதை முடிக்க இருக்கின்றேன். இனி நீர் என்னை மகிமைப்படுத்தும். சிலுவை பயணம் வெறும் ஒரு துன்ப பயணம் அன்று. சிலுவை பயணம் ஒவ்வொரு தடங்களும் இறைவனது மாட்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலையாக இருக்கின்றது. முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை என்று கூறும் போதெல்லாம் அது வீழ்ச்சியின் நிலை அல்ல, அது வெற்றியின் நிலை. இந்த நிலையை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமையானால் என்ற நற்செய்தி வாசகர் இயேசு கிறிஸ்து தனது குருத்துவ ஜெபத்திலே கடவுளத்தில் இவ்வாறாக வேண்டுகின்றார். தந்தையே, உன் மகனை நீ மாட்சிப்படுத்தும், மகிமைப்படுத்தும். நாம் ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றக்கூடிய திருபலியும் சரி, ஆராதனை, நற்கருணை ஆராதனை, இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு ஆராதனை. ஆதலால் இந்த ஆராதனை வேளையிலே நாம் அதிகமாக இடைவிடாமல் கடவுளுக்கு நாம் தோத்திரங்களையும் நன்றியையும் நாம் அறிக்கையிட வேண்டுமே தவிர அது பிரசங்கம் நேரம் அல்ல. கடவுளை புகழ்ந்து பாடி பறைசாற்றக்கூடிய ஒரு நேரம். கடவுள் நம்மை படைத்தது கடவுளின் மாட்சியை வெளிப்படுத்துவதற்காகவும் மகிமைப்படுத்துவதற்காகவும். அதன் நம்மையை கேட்டு பார்ப்போம். என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை, என்னுடைய விசுவாச வாழ்க்கை, என்னுடைய ஆன்மீக வாழ்க்கை கடவுளை இடைவிடாமல் போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தால் இந்த திருப்பலியின் வழியாக அனைத்து புனிதர்களோடும் தூதர்களோடும் இறைவனை மகிமைப்படுத்தி நன்றி கூறுவோம். ஒருவேளை இந்த நோக்கத்தை நாம் இழந்து, இந்த உண்மையை அறியாமல் எப்பொழுதுமே கடவுளத்தின் பிச்சையை கேட்டுக்கொண்டு சுய லாபத்திற்காக, சுய தேவைகளுக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் நம்முடைய அவல நிலை எண்ணி, நம்முடைய அறியாமை எண்ணி இறைவனத்தின் மனமருதி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் பாவங்களை குற்றங்களை மன்னித்து நம்ம கருள் வாழ்வை முழு வாழ்வை புது வழங்குவராக.
மன்றாடுவோமாக. இறைவாவும் மீது பற்றுறுதி கொண்டு ஊழியர்களை புனிதத்தில் மாட்சிக்கு உயர்த்தலே தயங்குவதில்லை. அதனால் புனித பிலிப்பு விலிதயத்தில் வியத்தகு முறையில் பற்றியிருந்தான் பற்றியே தூய ஆவியானவரிலும் பற்றியறிய செய்வாராக. உம்மோடு தூய ஆவியானவர் ஒன்றுக்கு இறைவனாய் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற எம்பெருமான் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20 இறைவசனங்கள் 17 முடிய 17 27 முடிய. அந்நாட்களில் பவுல் மிலேத்துவில் இருந்து எபேசுக்கு ஆள் அனுப்பி திருச்சபையின் மூப்பர்களை வரவழைத்தார். அவர்கள் வந்ததும் அவர்களிடம் அவர் கூறியது: நான் ஆசியாவுக்கு வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரை எவ்வாறு உங்களிடம் நடந்து கொண்டேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். யூதர்களுடைய சூழ்ச்சியினால் எனக்கு ஏற்பட்ட சோதனைகளின் போது மிகுந்த மனத்தாழ்மையோடும் கண்ணீரோடும் ஆண்டவருக்கு பணிபுரிந்தேன். நன்மை பயக்கும் ஒன்றை உங்களுக்கு நான் அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை. பொது இடங்களிலும் வீடு வீடாகவும் சென்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். நம் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுமாறும் மனம் மாறி கடவுளிடம் வந்து சேருமாறும் நான் யூதரிடமும் கிரேக்கரிடமும் வற்புறுத்தி கூறினேன். இப்போதும் தூய ஆவியாருக்கு கட்டுப்பட்டு நான் எருசலேமுக்கு செல்கின்றேன். அங்கு எனக்கு என்ன நேரிடும் என்பது தெரியாது. சிறைவாழ்வும் இன்னல்களும் எனக்காக காத்திருக்கின்றன என்று தூய ஆவியார் ஒவ்வொரு நகரிலும் என்னை எச்சரித்து வருகிறார். என்னை பொறுத்தவரையில் எனது உயிரை ஒரு பொருட்டாக நான் மதிக்கவில்லை. இறையருளை பற்றிய நற்செய்திக்கு சான்று பகருமாறு ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிப்பதே என் விருப்பம். இதுவரை நான் உங்களிடையே வந்து இறையாட்சியை பற்றி பறைசாற்றினேன். ஆனால் இனிமேல் உங்களுள் எவரும் என் முகத்தை பார்க்கப் போவதில்லை என்று நான் அறிவேன். உங்களுள் எவரது அழிவுக்கும் நான் பொறுப்பாளி அல்ல என்று இன்று நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடவுளின் திட்டம் எதையும் நான் உங்களுக்கு அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. உங்கள் பதில்: உலகிலுள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுளே, உரிமையான நாட்டின் மீது மிகுதியாக மழை பொழியச் செய்தீர். வறண்டு போன நிலத்தை மீண்டும் வளமாக்கினீர். உமக்குரிய உயிர்கள் அதில் தங்கியிருந்தன. கடவுளே நல்லவர், எனவே ஒடுக்கப்பட்டோருக்கு மறுவாழ்வு அளித்தீர். பல்லவி. உலகிலுள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவர் போற்றி போற்றி, நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார். இறைவனே நம் மீட்பு, நம் இறைவனை மீட்பளிக்கும் கடவுள். நம் தலைவராகிய ஆண்டவர் தாம் இறப்பினின்று விடுதலை தர வல்லவர். பல்லவி. உலகிலுள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களோடு இன்றும் இருக்கும்படி தந்தை மற்றும் துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பதினேழாம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடியும் வரை. அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்க்க வேண்டியது.
தந்தையே, நேரம் வந்துவிட்டது. உம் மகன் உம்மை மாட்சிமைப்படுத்துமாறு நீ மகனை மாட்சிப்படுத்தும். ஏனெனில் நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும் அவர் நிலை வாழ்வை அருளுமாறு மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளீர். உண்மையான ஒரே கடவுளாகி உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு. நான் செய்யுமாறு நீ என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன். தந்தையே, உலகம் தோன்றும் முன்பே நீர் என்னை மாட்சிப்படுத்தியுள்ளேன். இப்போதும் திரும்ப அதே மாட்சியை எனக்கு தந்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து தேர்ந்தெடுத்து என்னிடம் ஒப்படைத்த மக்களுக்கு நான் உமது பெயரை வெளிப்படுத்தினேன். உமக்கு உரியவர்களாய் இருந்த அவர்களை நீர் என்னிடம் ஒப்படைத்தீர். அவர்களும் உம் வார்த்தைகளை கடைபிடித்தார்கள். நீர் எனக்கு தந்தவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வந்தவை என்பது இப்போது அவர்களுக்கு தெரியும். ஏனெனில் நீர் என்னிடம் சொன்னவற்றையே நான் அவரிடமும் சொன்னேன். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடமிருந்து வந்தேன் என்பதை உண்மையில் அறிந்து கொண்டார்கள். நீரே என்னை அனுப்பினீர் என்பதையும் நம்பினார்கள். அவர்களுக்காக நான் வேண்டுகின்றேன். உலகிற்காக அல்ல, மாறாக நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காகவே வேண்டுகின்றேன். அவர்கள் உமக்கு உரியவர்கள். என்னுடையதெல்லாம் உம்முடையதே, உம்முடையதும் என்னுடையதே. அவர்கள் வழியாய் நான் மாட்சி பெற்றிருக்கின்றேன். இனி நான் உலகில் இருக்கப் போவதில்லை. அவர்கள் உலகில் இருப்பார்கள். நான் உம்மிடம் வருகின்றேன். மத்தியில் வசிக்கும் புனிதர்களின் இறை கூட்டத்தை சுட்டிக்காட்டும் கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்புடைய எண்ணங்களை வீக்குகளையும் நாம் செய்தளித்து ஆன்மீக பரிசுத்திற்கு கொண்ட முடிவுகளையும் கொரோனா தொற்று நோயினால் வழிபடுகின்ற பிள்ளைகளையும் இறைவனுக்கு காணிக்காக பிடிக்கின்ற வேளையில் நாம் கொடுக்கும் திருப்பதி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு இடுதல் படிஞ்செவியுங்கள். ஆண்டவரே, மது புகழ்ச்சிக்காக நாங்கள் இப்பலி பொருட்களை ஒப்பு கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித பிலிப் நேரியை பின்பற்றினாலும் அது பேரின் மாட்சிக்காகவும் பிறரன்பு பணிகளுக்காகவும் என்று மகிழ்ச்சியுடன் உழைத்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று பிள்ளை எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என் நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பொழுது பிலிப் நீரினுடைய விழாவிலும் அது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றே. அவருடைய இறைப்பற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டார் அதற்கு வலுவூட்டுகின்றே. அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழிசை பள்ளி செய்து முடிவென்று ஆர்ப்பரித்து ஜெபித்து பாடுவதாவது. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர் தூயவனுக்கும் ஒற்று ஆவியுடைய தூய ஆவியை புரிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபடுவுடன் கடிந்து தம்மை கையளிக்கும் போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி ஆசீர்வதித்து அதை பெற்று தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள். உங்களுக்காக கையளிக்கப்படும் என் திருவுடல். அவ்வண்ணமே இறப்பிருந்தை அருந்திய கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் நெஞ்சிலிருந்து பெற்று பருகுங்கள். புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தில் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாம் கிறிஸ்து நிரப்பினை உயிர்ப்பை நிறைவுற்று வாழ்ந்து பக்குவத்தை மீட்பு உடஞ்சு மக்கு கொடுக்கின்றோம். திருப்பி மக்குடைய இப்படி தோன்றிட்டு முன்னிடமே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் ரத்தத்தில் பகுதிகளை தூய்மை சேர்க்க வேண்டும் என மைத்தாழ்விடம் அன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரப்பு திறமை நினைவுறுத்திடம் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாய பீட்டுவச்சாக ஏனைய ஆயர்கள் எல்லா திருநிலையினராக அனைவரோடும் இந்த திருவை அன்பின் நிறைவேற செய்துள்ளனர். அப்பா பிதாவே, உயிர் எதிர்நோக்கு தொழில் எங்கள் சகோதர சகோதரிகளை பிறந்தோர் அனைவரும் இறக்கத்துடன் நினைப்பொழுது முது திருமகோடையில் ஏற்றுள்ளனர். எங்கள் அனைவரும் மீது இறக்கமாயிரும். கடவுளை படித்தால் தூய்மறியாளுடைய கல்வரான யோசிக்கும் கிருஷ்ணாவர்கள் பரப்புடைய ராஜ்ய சிறப்பு ஜோதி தூவையார் புனித ஜேம்ஸ், புனித பிலிப், நட்சித புனித யோவான், புனித புனித லூகாஸ், மறை சாட்சியார் புனித ஸ்டீஃபான், புனித லாரன்ஸ், பெர்னாவின் புனித பேதுரு, புனித ஜூலியஸ் கேரபாட், புனித அல்பத்மிகு அற்புத புனித ஆரோக்கியநாதர், புனித சிதம்பரம் புனிதரான எக்தநாட்டுடன் தூடியார், பதவி புனித தோடியா, புனித அமிர்த கிருஷ்ணா ஆசீர்வாத் புனித கிளாரட், அந்தியோக் புனித இக்னாசியோ லோயலா, புனித இக்னாசியார், புனித பிரான்சிஸ் சேவியர், பிரான்சிஸ் ஜான் பாஸ்கோ, ஜீன் ஜாக் நிஷாந்தன், புனித ஜெரோம், புனித ஜெரோமிலியன், புனித வாலியஸ், புனித ஜான் கிறிஸ்டாஸ், புனித ஜஸ்டின், புனித ஜூலியன், புனித இரண்டாம் ஜான் பால், புனித தும்மனாம் யோவான், புனித தியோடே பிரிம் சர்வீஸ் நிக்லஸ் சென்சஸ் வெனிஸ்லஸ், புனித பீட்டர் கிளேன், புனித மிஸ்டர், புனித மிஸ்டர் பால், புனித பிலிப் டேரி, புனித அன்னமரியாமன், புனித தீப்சான் படை, புனித ராம்சார், புனித கத்ரின் சாவர, புனித ஃப்ரீசி, புனித குருசின் மறை குறித்தி, புனித ஆப்ரஸ் படகத்தை மாற்றி பெருமித்து கிளாஸுக்கு லிவர் புரோசமாட், புனித பிலிமன், புனித ஹென்றி, புனித பெருமித்தை பிகமாட், புனித போம் ஜெசினா, புனித குருதி கிறிஸ்மாட், புனித நீத்தமாட், புனித பாஸ்னார் மாகத்தமாட், புனித மரிய உங்கள் புனித மார்த்தா, புனித பத்தாவது, புனித திரேஸ், புனித பாத்ராபியா, புனித ரினோனி, புனித செபஸ்டியார், புனித அன்னமாட், புனித ஜாக்கி, புனித லூயிஸ், புனித ஜெரட், புனித சீட்டா, புனித ஃபிபியோலா, புனித பெர்னடெட், புனித லூயிஸ், புனித பிரிஜித் தமாட், இவ்வுலகில் புனிதரோடு புனிதராக நடைபெறும். நான் நிலையார் பாட தோழமை கொண்டு கிறிஸ்து வழியாக குழந்தை வருவர்கள் உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாவர் இறைவனாகிய தூய அப்பா பிதாவே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. கற்பிக்கப்பட்டு தெய்வ பிடித்தனையால் பயிற்சி பெற்றதாம் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து மன்றாடுவோம். வாழ்நாளில் அமைதியை கருவுடன் கொண்டாடி உதவியாளர் பார்த்து பெற்று அது குழப்பம் கலக்கிற மார்க்கமாக நாங்கள் எதிர்நோக்கு என்ப வாழ்வுக்காக விற்கிறாகி திருவருகைக்காகவும் அவற்றில் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய கிறிஸ்து அமைதியை உங்களுக்கு விடுத்திருக்கிறேன். வாழ்வழியாக ஆசிரியர்களோடு முடிந்தரே கூடிய பாவங்களை பெருகிற மறுகிற பாராமல் மது திருவை விசுவாசத்தை கொண்டு நோக்கி இதற்கு அமைதி விசுவாசம் ஞானத்தையும் புனிதத்தையும் ஆரோக்கியத்தையும் ஒற்றுமை தந்திருக்கும் என்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. இறைவனை சிறிது தெய்வீக அமைதி என்று எங்களோடு இருப்பதாக வாழ்வை இறை அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவின் அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபையே,
இதோ இறைவன் செம்மறி உலகின் பாவங்களை போக்கின்ற பரிவர்படம் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேர் பெற்றோர். தந்தையின் மீது அன்பு கொண்டது போல நான் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என்கிறார் ஆண்டவர். என் அன்பில் நிலைத்திருங்கள். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் முட்டம் பெற்றும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித பிலிப் நெறியை பின்பற்றி உண்மையான வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்று மாவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உடனே ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாற்றுவராக. அறிந்து வாழ சென்று வாழ்வோம். திருமதி தொடரட்டும். அல்லேலூயா.